ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயிரும் பச்சை பிள்ளையாயிரும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று நம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியை நாங்கள் சிறப்பான முறையிலே இணையவள ஊடாகவும் தொலைக்காட்சி ஊடாகவும் பங்கு பெற்றி இறையாசிர் பெற காத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இன்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் இவர்களுக்கு இறைவன் தன்னுடைய ஆழமான அமைதியை கொடுக்க வேண்டுமென்றும் இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை விசேட முறையில் காலம் சென்ற மரியாம்பிள்ளை பேரன்பநாதன் என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இவர் செய்த குறை குற்றங்களை மன்னித்து இவரை தன்னுடைய நித்திய பேரின்பத்திலே சேர்த்துள்ள வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உம்மை நோக்கி எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்பொழுதே பற்றி கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 17 தொடக்கம் 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரியது.
வயல்வெளிக்குச் சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள், இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விடாதீர், சியோனை உள்ளம் வெறுத்து விடாதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலன் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளிவிடாதீர். மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூரும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவாக்கினராகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்தவர் நீரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். மூதாதையரின் குற்றங்களை மீது சுமத்தாதேயும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரையும் புயல வல்லமை காப்பதாக. அப்பொழுது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவரெல்லாம் என்று நிலைத்திருப்பர் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர்களை வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மாட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள்.
களைகள் தீயோனை சார்ந்தவர்கள், அவற்றை விதைக்கும் பகவன் அலகை. அறுவடை உலகத்தின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலகம் முடிவிலும் நடக்கும். மாடுமகன் தம் வானதூதை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடியாக உள்ள அனைத்தையும் நெறிகட்டோரையும் ஒன்றாக சேர்ப்பார்கள். பின் அவர்கள் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுங்கையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். களைகளையும் தானியத்தோடு ஒன்றாக வளரவிடுங்கள். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பாலைவன தந்தையரின் வரலாற்றில் புனித மோசே பற்றிய ஒரு அழகான நிகழ்வு கூறப்படுகிறது. அவர் துறவற வாழ்வை தொடங்குவதற்கு முன் வன்முறையிலும் பாவத்திலும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஆனால் இறைவனுடைய அருளால் மனம் மாறி பின்னர் ஒரு புனித துறவியாக வாழ்ந்தார். ஒரு நாள் ஒரு மடத்திலே ஒரு துறவி பெரிய தவறை செய்துவிட்டார். அவரை விசாரித்து தீர்ப்பளிக்க மற்ற துறவிகள் கங்கணம் கட்டி ஒன்று கூடினர். அந்த வேளையில் புனித மோசேயையும் அவர்கள் அழைத்தனர். முதலில் அவர் அங்கு வர மறுத்தார். ஆனால் மீண்டும் மற்ற துறவிகள் வற்புறுத்திய பொழுது அவர் அங்கே வந்தார். அவர் வந்த பொழுது ஒரு அழகான நிகழ்வை அங்கே காட்டினார். அவர் ஓட்டு விழுந்த ஒரு கூடையில் மணலை நிரப்பி தனது தோளில் சுமந்து வந்தார். அவர் நடக்கின்ற பொழுது கூடையில் இருந்த மணல் அவருக்கு பின்னாலே வழிந்து கொண்டே இருந்தது. இவ்வாறு அவர் வந்து கொண்டிருந்த பொழுது மற்ற துறவிகள் அவரிடம், தந்தையே இது என்ன என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, என் பாவங்கள் எனக்கு பின்னால் இவ்வாறு வழிந்து கொண்டிருக்கின்றன, அவற்றை நான் பார்க்கவில்லை. ஆனால் இன்று மற்றவருடைய பாவத்தை தீர்ப்பிட வந்திருக்கிறேன் என்றார். இவ்வாறு கூறிய பொழுது மற்ற துறவிகள் அவர் சொன்ன செய்தியை புரிந்து கொண்டார்கள். தவறு செய்த சகோதரனை அவர்கள் திருத்தினார்கள். ஆனால் அவரை அவமானப்படுத்தவோ அழிக்கவோ முயலாமல் இரக்கத்தோடும் தாட்சியோடும் அந்த பிழைவிட்ட சகோதரரை துறவியை அணுகினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வு இந்த நற்செய்தியை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. ஒரே வயலில் கோதுமையும் களையும் ஒன்றாக வளர்வதை பற்றி இயேசு பேசுகிறார். பணியாளர் களையை உடனடியாக பிடுங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் வயலின் உரிமையாளர் களைகளை பிடுங்குகின்ற பொழுது கோதுமையும் சேர்த்து பிடுங்கிவிடக்கூடும் என்பதால் அறுவடையின் காலம் வரை காத்திருக்கும்படி கூறுகிறார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகம் மிக ஆழமான வார்த்தையோடு ஒன்று தொடங்குகிறது. எரேமியா இறைவாக்கு சொல்லுகிறார், என் கண்கள் இரவும் பகலும் ஓய்வன்றி கண்ணீர் வடிக்கட்டும். இவ்வாறான அழகான வார்த்தையோடு இன்றைய முதல் வாசகம் ஆரம்பமாகிறது. எரேமியா நாட்டில் நடைபெறுகின்ற அழிவை காணுகின்றார். வெளியிலே சென்றால் போர்னால் கொல்லப்பட்டவர்கள், நகரத்துள் சென்றால் பசியால் வாடுகின்றவர்கள் அமைதிக்காக காத்திருந்தும் அமைதி வரவில்லை. குணமடைய எதிர்பார்த்தும் அச்சமே தொடர்கிறது. எரேமியாவின் கண்ணீர் ஒரு இறைவாக்கின் கண்ணீர் மாத்திரமல்ல, அது தனது மக்களின் துன்பத்தைக் கண்டு வருந்துகின்ற கடவுளின் இதயத்தை வெளிப்படுத்துகின்றது. கடவுள் இரக்கம் கொண்டவர். அந்த இரக்கத்தை தான் இன்றைய வாசகம் எங்களிடம் எதிர்பார்க்கிறது. நம்முடைய துன்பங்களை கடவுள் தொலையிருந்து பார்த்து கொண்டிருப்பவர் அல்ல. குடும்ப பிரிவினால் அழுகின்ற தாயின் கண்ணீரை அவர் பார்க்கிறார். பிள்ளைகளின் எதிர்காலத்தினத்தை கவலைப்படும் தந்தை அவர் காணுகிறார். யாராலும் கவனிக்கப்படாமல் தனிமையில் வாடுகின்ற முதியவரை காணுகின்றார். போர், வறுமை, நோய், அடிமைத்தனம், அநீதி ஆகியவற்றால் துன்பப்படுகின்ற அனைவரையும் காணுகின்றார். அவர்களுக்காக இறைவன் கண்ணீர் வடிக்கின்றார். ஆகவேதான் ஒரு பாவி அழிய வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் அல்ல. மாறாக ஆண்டவருடைய இதயம் இந்த கண்ணீரால் சொரிந்து
அந்த பாவியை மனமாற்ற முயலுகிறது. அதே இதயத்தை இந்த நாளிலே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். இந்த உலகத்திலே களைகளை கழிய நாங்கள் வரவில்லை, களைகளை கோதுமையாக தானியமாக மாற்ற நாங்கள் அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆண்டவருடைய பொறுமையும் ஆண்டவருடைய பரிந்துரையும் தேவைப்படுகிறது. அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்லாய நாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் அவர்கள் மன உறுதியுடன் எதிர்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நோயினால் வாடுவோர், தனிமையில் வாழ்வோர், கவலையினாலும் துன்பங்களினாலும் வாடுவோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, நாம் அனைவரும் உம் விருப்பத்தை உணர்ந்து செயல்படவும் நீர் எமக்கு வழங்கியுள்ள பொறுப்புகளுக்கு நம்பிக்கை உடையவர்களாக திகழ உமது அருளை எமக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் வழியும் நானே என உரைத்த இறைவா, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இறை அனுபவம் குறைந்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் நாம் இறையுறவில் அதிக ஆர்வம் கொள்ளவும் உம்மை சான்று பகரவும் நீரே எமக்கு வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் தந்திருக்கின்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கலைகளாகிய எங்களை தானியங்களாக மாற்றுகின்ற உம்முடைய பொறுமைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அதே வழிமுறையை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி கொள்ள நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். தனிமை வந்து வாழ
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் பல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீதாமே வாரி வழங்கிய கொலைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இந்த புனிதமிக்க மறுநிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய திருமகன் இரத்தத்தாலும் தூயாவின் வல்லமையினாலும் உம்மோடும் ஒன்று இணைக்க திருவிழமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்து உடலும் தூயாவியின் கோயிலுமான திரு அவையாக விளங்க செய்கின்றீர். இதனால் பல்வகையில் வெளிப்படுவது ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதளத்தோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்றும். ஆகவே முடியாவிய பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட குளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் முறைய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகனிவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து மத திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இணைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கடலையால் கற்பிக்க பெற்று படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமதே இரக்கத்தினுவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்று அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகளுடைய பாடுகள் நினைவாகிய இத்திருணவை உட்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரை அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.